வணக்கம் சாமி. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் தான் அவங்க பேட்டில் ஜோன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெட்ஸ் வந்து நம்மளுக்கு டவுனா லெவல் 14லேயே அன்லாக் ஆயிரும். இதான் இங்கே இருக்குது பாருங்கள், இதான் பெட்ஸு, ஹீரோவோட பெட்ஸ். ஓகே, இப்போ வந்து பெட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நம்ம பெட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லஸ்ஸி இதெல்லாம் நம்மளோட பெட்ஸ். மொத்தமாக நிறையா பெட்ஸ் இருக்குது, ஒரு 14 பெட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 14 பெட்ஸில் 11 பெட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து நம்ம டவுனா லெவல் 14ல் கட்டிடுவோமா. அப்புறம் வந்து நம்மளுக்கு அப்போவே வந்து ஒரு 4 பெட்ஸ், ஒரு பெட் வந்து போட்டோடனே ஒரு பெட்டு வந்துடும். அது வந்து நம்ம லஸ்ஸி. அப்புறம் வந்து டவுனா லெவல் 15ல் ஒரு 4 பெட்டு வரும். அப்புறம் டவுனா லெவல் 16ல் 2 பெட்டு வரும். அப்புறம் 17ல் ஒரு பெட்டு வரும். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பற்றி பார்ப்போம்னா லஸ்ஸி, நம்மளோட நார்மல் பெட். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஹை ஜம்பர்னு. இவனுக்கு ப்ரிஃபர்ட் அட்டாக் வந்து என்னென்னா, அவனை ஹீரோ போயிட்டுருக்காருன்னு வைங்களேன், அவனை சுற்றி ஒரு 2.5 டைல்ஸ் சுற்றி தான் அவன் ஏதோ ஒரு ஃபேவரட் டார்கெட் எடுத்து அட்டாக் பண்ணியிருப்பான். அப்புறம் இவனால் இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக தாண்டி குதிக்க முடியும். இந்த வால்ஸ் எல்லாம் தாண்டி மேலே குதிக்க முடியும். உங்களுக்கு டேமேஜ் பர் செகண்ட் வந்து 290 மேக்ஸ் லெவலில் நான் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4100 HP தான். மூமெண்ட் ஸ்பீட் வந்து 32. ஓகே, வாங்க நம்ம அடுத்த பெட்டுக்கு போயிடுவோம். அடுத்த பெட்டை என்ன பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரோ அவுல் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அவுல் வந்து என்ன பண்ணோன்னா மேக்ஸ் லெவலில் 3000 தான் இருக்குது, 170 டேமேஜ் பர் செகண்ட். ஆனால் இது வந்து என்னென்னா டார்கெட்லாம் செயின் பண்ணும். ஒரு இது அடிச்சிட்டோம்னா பக்கத்தில் இருக்க டார்கெட்டுக்கெலாம் போகும். இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு 4 டார்கெட் தான் போகும். இதோட ஃபேவரட் டார்கெட் என்னன்னா ஹீரோ எதை அட்டாக் பண்ணணும் அதுதான் இதையும் அட்டாக் பண்ணும். ஓகே, அந்த மூமெண்ட் ஸ்பீட் 20 தான், லஸ்ஸியை விட கம்மி தான். ஓகே, நம்ம மைட்டி யாக்கை பற்றி பார்ப்போம். வித்தின் த 7 டைல்ஸ் ஆஃப் ஹீரோ. இது வந்து என்னென்னா 7 டைல் சுற்றி ஹீரோவில் எது நல்ல அவனுக்கு பிடிச்சிருக்கோ அதான் எடுக்கும். அப்புறம் இதோட மூமெண்ட் ஸ்பீடு வந்து 24. இதோட HP வந்து 6300, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் டேமேஜ் பர் செகண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது, 1016. அப்புறம் வந்து இதோட எபிலிட்டி, இந்த மெயின் எபிலிட்டி என்னென்னா மைட்டி யாக் வந்து இந்த வால்ஸுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் டீல் பண்ணும். 24 மூமெண்ட் ஸ்பீட். ஓகே, நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இது பார்க்க போகிறோம். யூனிக்காக நம்ம குயினுக்கு பொருத்தமானது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா ப்ரிஃபர்ட் டார்கெட் வந்து ஹீரோக்கு பிடிச்ச டார்கெட் தான் இதுவும் அட்டாக் பண்ணும், அதே மாதிரி தான். அப்புறம் கிரவுண்ட் அண்ட் ஏர் ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ண முடியாதனால அது கன்ஃபார்ம் இது கிரவுண்ட் அண்ட் ஏர் அட்டாக் பண்ணாது, ஆக்சுவலி ஹீல் பண்ணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து அட்டாக் டைப் வந்து சிங்கிள் டார்கெட் தான், ஒன்றே தான் அட்டாக் பண்ணும். ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, லோ. ஸோ ஒரு 2325. அப்புறம் வந்து அதோட மூமெண்ட் ஸ்பீட் வந்து 16. ஹவுசிங் பேஸ் வந்து 20. தேவைப்படாது ஹவுசிங் ஸ்பேஸ் எல்லாம், அது கண்டுக்காதீங்க. அப்புறம் நம்மளோட ஃப்ராஸ்டியை பார்க்க போகிறோம். ஃப்ராஸ்டி வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா இந்த டிஃபென்சஸ் எல்லாம் இருக்குல்ல, டிஃபென்சஸ்ஸு இல்லாட்டி மற்ற இதுலலாம் ஃப்ராஸ்ட் மைட்ஸ்னு ஒன்று ஸ்பான் பண்ணி அது வந்து ஸ்லோ பண்ணிடும் அதை. அப்புறம் இது அட்டாக் பண்ணிச்சுனாலே ஸ்லோவாயிடும். ஃபாஸ்ட் மைட்ஸில் அது போய் விழுந்தோடனே ஸ்லோவாயிடும். அப்புறம் அதே தான் வித்தின் 4.5 டீல்ஸ் தான், இது கொஞ்சம் கம்மி தான். மூமெண்ட் ஸ்பீட் வந்து 24, அவ்வளோதான். 3800 HP. டேமேஜ் பர் செகண்ட் வந்து கம்மி தான், ஏன்னா அதுக்கு வந்து பீரியாடிக்காக வந்து ஃப்ராஸ்ட் மைட்ஸ் வந்து இந்த டிஃபென்சஸ் எல்லாம் ஸ்லோ பண்ணிடும். ஃப்ராஸ்ட் மைட்ஸோட ஃபேவரட் டார்கெட் வந்து ஆக்சுவலி டிஃபென்சஸ் தான். ஸோ இதுதான் இங்கே காட்டுது பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம அடுத்த பெட்டு போயிட வேண்டியதான். டிக்ட்ரி. எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது டப்புன்னு மண்ணுக்குடி போய் அடிக்கும் பாருங்கள். ஸ்டன் டார்கெட் இதை ஸ்டன் பண்ணும். 5000 HP இருக்குது, 150 டேமேஜ் பண்ணும் பர் செகண்டுக்கு. ஸோ ஹீரோ டார்கெட் தான் எதுவும் அட்டாக் பண்ணும், அதுக்கு பிடிக்கும். டார்கெட்ஸ் வந்து கிரவுண்ட் மட்டும் தான், ஏன்னா அதனால் டார்கெட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து டார்கெட்டோட ஸ்பெஷல் வந்து ஸ்டன் டார்கெட் செகண்ட்ஸ் ஸ்டன் பண்ணிடும். ஏதோ டிஃபென்சஸ் மேலே ஏதோ போய் அடிச்சிச்சின்னு வைங்களேன், அது ஸ்டன் பண்ணி வச்சிடும் டிஃபென்சஸை. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கோல்டு மைன் அடிச்சுட்டே ஸ்டன் ஆகலையா, இப்போ திடீர்னு பாருங்கள் டிஃபென்சஸ் அடிக்கும் போது ஸ்டன் ஆகிடுச்சு.
அந்த ஸ்டாராக வருதுல்ல, அது ஸ்டன் ஆகிறதுக்கு அறிகுறி. இப்போ பாருங்கள் தெரியும் தெரியுங்களா, அந்த ஆர்ச்சர் அட்டாக் பண்ண மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம எவன் போல் நம்ம பாய்சன் லிசார்டுக்கு போயிட வேண்டியதான். பேட் விடத்தா இது ஆக்சுவலி வந்து நிறைய இப்போ பார்த்தீங்களா துப்பிக்கிட்டே இருக்குது. அது வந்து என்ன ஆக்சுவலி வந்து பாப்ஸ் ஆஃப் பாய்சன். இது ஆக்சுவலி எனிமி சில பாய்சன்ஸ் எல்லாம் தூக்கி போடும். அப்புறம் இது ஹெச்பி வந்து கம்மி தான், டேமேஜ் பர்சன்ட் ஜாஸ்தி. ஸ்பீட் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50%. மேக்ஸ் டேமேஜ் பர் செகண்ட் வந்து 120. ஒரு செகண்டில் அடிச்சிருச்சுன்னா 120 டேமேஜ் கன்ஃபார்ம் போயிடும். ஸோ ஸ்பீட் டிக்ரீஸ் வந்து 38 ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் இதுக்கு பிடிச்ச டார்கெட் வந்து ஹீரோஸ் அண்ட் ட்ரூப்ஸு. இது வந்து நம்ம ஹீரோ இறந்துச்சுன்னா அந்த ட்ரூப்ஸை போய் டார்கெட், ட்ரூப்ஸ் வந்து எது அடிக்குதோ அதை போய் டார்கெட் பண்ணணும். மூமெண்ட் ஸ்பீட் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, 36. ஓகே, இதுக்கு லெவல் 10 மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பிரிட் ஃபாக்ஸுக்கு போயிடுவோம். இது வந்து ஆக்சுவலி இன்விசிபிள் ஆயிரும். இது மோஸ்ட்டாக எல்லாம் ராயல் சாம்பியன் கூட குயின் வாக் பண்ணுறது பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பேர். பார்த்தீங்களா, அது அப்படியே இன்விசிபிள் பண்ணும் எல்லாத்தையும். இது வந்து கொஞ்ச நேரத்தில் இன்விசிபிள் ஆகிடுச்சு. கூல்டவுன் வந்து 10 செகண்ட். எபிலிட்டி டியூரேஷன் வந்து வெறும் 4 செகண்ட் தான். டேமேஜ் வந்து கம்மி தான், ஆனால் ஹிட் பாயிண்ட்ஸும் கம்மி தான். ஆனால் இதோட அந்த எபிலிட்டி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. மூமெண்ட் ஸ்பீட் வந்து 24 வித்தின் த 4.5 டைல்ஸ் ஆஃப் எ ஹீரோ அவங்களோட டார்கெட். இப்போ நம்ம ஆங்கிரிசலையே பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஹீரோஸை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடும். பிரெயின் வாஷ் பண்ணி இது வந்து என்ன பண்ணுன்னா டிஃபென்சஸ் மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்படி இருந்தால் ஜாலியாக ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் இந்த ஆங்கிரி ஜெல்லி இருக்குல்ல, அது வந்து நார்மலாக அந்த ஏர் டிஃபென்சஸ் மேலெலாம் ஈஸியாக டார்கெட் ஆகாது. ஏர் டிஃபென்சஸ் எல்லாம் இதை அட்டாக் பண்ணாது. ஆனால் சீக்கிங் ஏர்மைன்ஸு இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா முடிஞ்சிடும் ஒரே அடியில். ஏன்னா ஹெச்பி கம்மியாக இருக்குது, டேமேஜ் பர் செகண்டும் ரொம்ப கம்மி தான். எபிலிட்டி டியூரேஷன் ஒரே ஒரு வாட்டி தான் ஹிப்னோடைஸ் பண்ணுவது. அது ஹிப்னோடைஸ் ஆகிருக்கும் போது எந்த ஏர் டிஃபென்ஸையும் அதை அடிக்க விடாது. மூமெண்ட் ஸ்பீட் கம்மி தான், அது ஏர் ட்ரூப்புங்கிறதுனால ஈஸியாக மூவ் பண்ணிக்கும். நம்மளோட ஸ்னீஸியை பார்க்க போகிறோம். இது பேர் வந்து அவுச். இதை நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், நான் பார்த்ததே இல்லை. இது வந்து ஆக்சுவலி என்ன பண்ணா எதுவும் அட்டாக்லாம் பண்ணாதது. ஆனால் அது வந்து ஸ்னீஸ் பண்ணும்போது, அது தும்மும் போது ஒரு 2 இது ஸ்பான் ஆகும். அது என்னன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று ஸ்பான் ஆகும், அது கடைசி சொல்கிறேன். அதோட ஃபேவரட் டார்கெட்ஸ் தான் வந்து டிஃபென்சஸ். இதோட மூமெண்ட் ஸ்பீட் வந்து கம்மி தான், 4650 ஹெச்பி இருக்குது. அப்புறம் 450 டேமேஜ் பர் செகண்ட். அதுவும் இதோடது இல்லை, அந்த சின்ன சின்ன ஸ்னீஸியோடது. அது எடுத்து ஆட் பண்ணி சொல்லுவாங்க. பாருங்களேன், ஒரே அடியில் காலி பண்ணிடுது இந்த கோல்டு மைனர். மூமெண்ட் ஸ்பீட் வந்து கம்மி தான், சிங்கிள் டார்கெட் தான். அவ்வளோதான் மக்களே. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் பாய். உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு பெட்ஸை பற்றி எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சுன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.